கைஸ் நம்ம AK64 படத்தை பற்றி ஒரு செமையான அப்டேட் இப்போ சோஷியல் மீடியாவில் ஷேர் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த அப்டேட்டை பார்த்தீங்கன்னா நம்ம பாதிக்கிற ரவிச்சந்திரன் அவர்களே அஃபிஷியலாக ஷேர் பண்ணியிருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது பயங்கர ஒரு ஹாப்பியாக இருக்குது. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா AK64 படம் எப்போ ரிலீஸ் ஆகும், AK64 படத்தோட டேரக்ஷன் யார், ப்ரொடக்ஷன் ஹவுஸ் யார் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதே மாதிரி அந்த படத்தோட ப்ரொடக்ஷன் ஹவுஸை பொறுத்தளவுக்கு ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் தான் ப்ரொடக்ஷன் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லி நிலமையில். ஸோ படத்தோட டேரக்டர் யார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நியூஸ் கிடச்சிருக்கு. ஸோ இந்த நியூஸை பார்த்தீங்கன்னா நம்ம ஆதிக்கிற ரவிச்சந்திரன் அஃபிஷியலாக ஷேர் பண்ணி விட்டுருக்காரு. அதில் என்ன சொல்லிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா AK64 படத்தை நான் தான் டேரக்ட் பண்ணுறேன், 100% வந்து இந்த படம் ஒரு வேறு லெவலான சம்பவமாக இருக்கும். ஜிபியூலேருந்தே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரியாக இருக்கும். இந்த படத்தில் எனக்கு மறுபடியும் வாய்ப்பு கிடைச்சதுக்கு நான் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மறுபடியும் அஜித் சார் கூட வாய்ப்பு கிடைச்சதுக்கு. ஜிபியூ மாதிரி இந்த படம் கிடையாது. ஜிபியூட ஒரு வித்தியாசமான ஸ்டோரியாக இருக்கும். ஸோ ஜிபியூ மாதிரி மறுபடியும் படம் எடுத்தால் நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறேன் இந்த படத்தை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா AK ஃபன்ஸ் எல்லாத்துக்குமே இந்த ஒரு அப்டேட் ஒரு பயங்கரமான விருந்தாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா AK64 படத்தோட அப்டேட் எதிர்பார்த்துட்டே இருக்கும். எந்த ஒரு அப்டேட்டுமே கிடைக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா ராகுல் தான் இந்த படத்தை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி நியூஸ் மட்டும் ஷேர் ஆகிட்டு இருந்துச்சு. பட் அதுவும் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகலை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆதிக்கிற ரவிச்சந்திரன் அவர்கள் AK64 படத்தை பற்றி சூப்பரான ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அந்த இன்டர்வியூவில் AK64 நான் தான் டேரக்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படத்தில் இன்னும் வந்து ஸ்டார் கேஸ்ட் யாரெல்லாம் பண்ண போகிறாங்க, படத்தோட மியூசிக் டேரக்டர் யார் அப்படின்றதெல்லாம் அஃபிஷியலாக எப்போ ஷேர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.